நான் சின்ன வயசுல பீச்சில் சிலை பார்த்தேன், அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன். அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா. யூ லுக் சேம். அது எப்படின்னு தெரியலமா. அது உங்களெல்லாம் கூட்டு வந்து ஃபாரின்ல இருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் தெரியல. வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூம்ல படுங்கன்னு தெரியல. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு. போட்டோல கொட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும். எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. பின்னாடி 8 நாளும் கூட்டு போய் என்னை வச்சு செஞ்சிருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. உண்மையாவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு. ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க. சார் வெற்றி சார், நான் கூப்பிட்டது ரொம்ப நன்றி சார். எனக்கு அந்த ஐட்டம் சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ரொம்ப இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்றேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை. தேங்க்ஸ் ஜிவி சார். ஆனா ஒரு முறை சொல்லுவார், என்ன கூப்பிடுங்க சார். தெரியல ஏன் அப்படி பண்றீங்க எனக்கு தெரியல சார். தெரியல என்ன மேடை ஏறி சொன்னா நீங்களும் எனக்கு பண்றேன்னு சொல்ற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்க. நல்லா சொல்லிட்டேன் நானு. சோழி முடிச்சு எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க? சந்திராவை பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க. அது ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அது முன்னாடி இதே மாதிரி முடி இருக்கும். நான் அப்பயும் பார்த்துருக்கேன் யாரா இந்த பொண்ணுன்னு. இப்பயும் அப்படிதான் பாக்குறேன் யாரா இந்த பொண்ணுன்னு. நாளை பின்ன என் பையனும் பாப்பான் போடுது யாரா இந்த பொண்ணுன்னு. இந்த ஒண்ணு சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது. உனே நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.